ஆப்டிக்கல் பாத்ல இருந்து கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்டிக்கல் பாத்ல இருந்து என்ன அர்த்தம்? ஆப்டிக்கல் பாத் லென்த்னு சொல்லி ஒண்ணு படிச்சோம். கரெக்ட்டுங்களா? அப்படின்னு என்னது? வாட் இஸ் ஆப்டிக்கல் பாத் லென்த்னா? சார் ஏ டு ஓ வந்துட்டு அதாவது ரேயோட லென்த்ங்க சார். அப்ப ஓ டு பி அது ஆப்டிக்கல் லென்த் கிடையாது. அவங்க தான் ஏல இருந்து பி வரைக்கும். அதுவும் சார் ஜென்ரலா லைட் ரேயோட லென்த்ங்க சார். அதுல ஆப்டிக்கல் பாத் லென்த்னு என்ன? சார் இப்போ ஃப்ரம் ஒரிஜின். ஏங்க இப்போ ஓபின்னு இருக்கு. இப்போ இந்த ஒரு லென்த் தெரியுது அதுக்கு. கரெக்டா? எஸ் சார். சரி, எஸ் சார். முதல்ல இது கேட்போம். அந்த ஏ டு ஏ, ஓ டு ஏ இதனுடைய லென்த் கண்டுபிடிக்க சொல்றாங்க. புரியுதுங்களா? ஆமாங்க சார். இது என்ன கொடுத்துருக்காங்க? இது ஏன்னு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? ரைட். அப்போ இது எனக்கு கண்டுபிடிக்கணும்னு சொன்னா எனக்கு என்ன தெரியணும்? ஆங்கிள் இது ஆப்போசிட் சைடு ஹைப்போடென்யூஸ் எல்லாம் தெரியும். ஆப்போசிட் சைடு ஹைப்போடென்யூஸ் எல்லாம் தெரியணும். கரெக்ட்டுங்களா? ரைட். அதெல்லாம் இப்ப நமக்கு தெரியுமா? சார் ஆமாங்க சார். எப்படி தெரியும்? இந்த நேரம் சார் எனக்கு ஆங்கிள் இந்த நேரம் எனக்கு ஆப்போசிட் சைடு மட்டும் தெரியுது. ஓகேங்களா? ஏன்னு தெரியுது. ரைட். எனக்கு இந்த இடம் தெரியல. ஆனா ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆங்கிள் வந்து எனக்கு எவ்வளவுங்க? 30ங்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? ரைட். இது 30ன்னு தெரியுது. ஏன்னா இது 60, இது 30. இது வந்து ஏன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஹைப்போடென்யூஸ் கண்டுபிடிச்சிட முடியுமா? எஸ் சார். எப்படி கண்டுபிடிப்பீங்க? சைன் சார். ஸோ சைன் தீட்டான்னு என்ன பண்ணணும்? சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். ஸோ சைன் தீட்டான்னு எழுதுனீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அது போடணும். புரியுதுங்களா? ஆப்போசிட் லென்த் என்னன்னு பார்க்கணும் நானு. அதுக்கப்புறம் இது ஹைப்போடென்யூஸ். கரெக்ட்டுங்களா? இது வந்து ஆப்போசிட்ல என்ன அப்படின்னு. ஓகே. ஸோ இது வந்து தான் ஹைப்போடென்யூஸ் என்ன அப்படிங்கிறது. அப்போ ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். ஸோ சைன் 30 போட்டோம்னா ஆங்கிள் 30 தெரியுது. நல்லா பாருங்க, 60 எடுத்துக்கூடாது, 30 எடுக்கிறேன். ஆப்போசிட் சைடில் எனக்கு ஏன்னு இருக்கு. அப்போ ஹைப்போடென்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்ட். அந்த ஹைப்போடென்யூஸ்ங்கிறது எனக்கு என்னது? ஏஓ. கரெக்ட்டுங்களா? ஏஓ. இப்போ சைன் 30க்கு என்ன வேல்யூ? 1/2 சார். 1/2. கரெக்ட்டுங்களா? அப்போ ஏஓ எனக்கு என்ன ஆயிரும்? 2 டைம்ஸ் 1 சார். 1 ஏஓ. ஓ ஸோ ஓகே. 2 டைம்ஸ் ஏ. ரைட்டுங்களா? அப்போ இந்த ஏ டு ஓங்க டிஸ்டன்ஸ் எனக்கு என்னவா இருக்குது? 2 டைம்ஸ் ஏவா இருக்கு. புரியுதுங்களா? இந்த லென்த் வந்து எனக்கு இது 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 மெஷர் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து மெஷர் பண்ணி பார்த்தோம்னா இது 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 எடுத்து பார்த்தோம்னா இது 2 டைம்ஸ் ஏன்னு இருக்கு. புரியுதுங்களா? இந்த லென்த். எஸ் சார். இது வந்து ஆப்டிக்கல் லென்த்ங்கிறீங்க. கேட்டுங்களா? எஸ் சார். இது ஏல இருந்து ஓ இருக்கிறது. இது ஆப்டிக்கல் பாத் லென்த் அப்படிங்கிறோம். சார் இப்போ ஓபிக்கு எடுக்கணும். ஸோ இது என்னன்னா லைன் ஏ டு ஓ வரைக்கும் போட்டிருக்கீங்க. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி ஓபிக்கு அடிக்கிறேன். ஸோ அதுக்கு அதே மாதிரி பாருங்க, இது 30, இதுக்கு அதே மாதிரி தான் கொடுத்துட்டாங்க. இங்க கொடுக்கல, என்ன பண்றாங்க பாருங்க, இதுக்கு ஆப்போசிட் சைடு கொடுக்காம இந்த ட்ரையாங்கிளுக்கு அட்ஜசன்ட் சைடு கொடுக்குறாங்க பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் நீங்க இப்படி வச்சு கன்சிடர் பண்ணலாம். இந்த ட்ரையாங்கிள் இப்படி பண்ணையில இதனுடைய லென்த் எனக்கு பி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதாவது ட்ரையாங்கிள் இப்போ எப்படி எடுத்துக்காட்டீங்கன்னா இப்படி வச்சுட்டு இப்படி போட்டு இப்படி எடுத்திருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ ப்ரீவியஸான ட்ரையாங்கிள் பாருங்க, அது இப்படி போட்டிருந்தாங்க. கரெக்ட்டுங்களா? இந்த ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஸோ 30 டிகிரி நீங்க மென்ஷன் பண்ணி இந்த நேரம் ஆப்போசிட்ல ஏன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி பாருங்க, இந்த ஆங்கிளை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ 30. இப்போ இந்த சைடு வந்து எனக்கு என்ன சொல்றாங்க? பின்னு வச்சுட்டாங்க. அப்போ இது வந்து ஏல இருந்து ஓ வரைக்கும் போயிருந்தது. அதே மாதிரி இது ஓல இருந்து பிங்கிற பாயிண்ட் வரைக்கும் போயிருது. பி. அப்போ இதுக்கு அதே மாதிரி சைன் அனுப்புறேன். இந்த ட்ரையாங்கிள் ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. அப்போ சைன் 30 போடுறதா இப்போ கிடைக்காது. கேட்டுங்களா?
ஏன்னா sin 30 யூஸ் பண்ணீங்கன்னா cos போடணும். ஆப்போசிட்ல எனக்கு வேல்யூ இல்ல. இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் எடுக்கையில இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த ஆங்கிள் வச்சு பார்க்கையில இந்த ட்ரையாங்கிளுக்கு இதுதான் ஆப்போசிட் சைடு. அதாவது இதையே ஆங்கிள நீங்க டிஃபைன் பண்ணுனதுனால. ஓகே. இந்த கார்னரை டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை இந்த கார்னர் டிஃபைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வந்திருக்கும். பி. இப்போ போடலாம். என்ன பண்ணலாம்? இது வந்து டோட்டல் ஆங்கிள் 180. அதனால இது 90, இது 30, இது 16 எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சைன் பட் அது ரொம்ப ரிஸ்க் வேலை. நம்ம அதெல்லாம் போட வேண்டாம். ஆப்போசிட் சைடுல எனக்கு குடுக்கல. குடுத்துருக்கிறது அட்ஜசன்ட் சைடு தான் குடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் நாம? cos θ cos யூஸ் பண்ணணும். சரிங்களா? சோ அப்ப cos θ க்கு என்ன ஃபார்முலான்னா cos θ equal to adjacent side கரெக்ட்டுங்களா? adjacent side divided by hypotenuse போட்டுருலாம். ரைட்? இப்போ பாருங்க. அதே மாதிரி போறோம். போயிட்டு cos. So cos 30 equal to adjacent side எனக்கு என்னது b. Opposite by side எனக்கு hypotenuse. O to b ன்னு இருக்கு கரெக்ட்டுங்களா? ஆமா. cos 30 க்கு என்ன வேல்யூ? root 3/2. cos 30 க்கு வந்து √3/2. ஓகே. So √3/2 equal to b divided by OB ன்னு இருக்கு கரெக்ட்டுங்களா? அப்ப OB எனக்கு என்ன Sir, ஆயிரும்? 2b by root 3 பண்ணுங்க. 2b by root √3 3. கரெக்ட்டுங்களா? சோ அப்ப AO க்கு 2a அப்போ O ல இருந்து B வரைக்கும் 2b by √3 அப்போ 2a ரெண்டையும் கூட்டணும் இல்லையா? சோ அப்ப 2a plus 2b by √3 கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்ப ஆப்ஷன் என்ன வருது? D, sir. டி வருதா? ரைட். இது கரெக்டான இது கரெக்டா இது தப்பு. ஏன் தப்பு சொல்லு? ஆமா. எப்படிங்க sir? எப்படி நீங்க அதான் ஆப்டிகல் பாத் லென்த்துக்கு என்ன டெஃபினிஷன் சொன்னீங்க அதே மறந்துட்டீங்களாச்சே? ஆப்டிகல் பாத் லென்த் சொல்லுங்க தம்பி. தனித்தனி மீடியம் தனித்தனி மீடியம் எடுத்துக்கிறாங்களா சார்? இல்ல எதனால வந்து இப்ப பாருங்க இது ஆப்டிகல் லென்த்னு சொன்னேன். ஆப்டிகல் பாத் லென்த்னா என்ன டெஃபினிஷனே சொல்ல மாட்டேங்கிறீங்க யாருமே. 4 பேர்த்துல யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவங்க கேட்டிருக்கிறது ஆப்டிகல் பாத் லென்த். அவங்க ஜியோமெட்ரிக் லென்த்னு கேட்டா அப்ப இது ஓகே. ஜியோமெட்ரிக் லென்த் என்ன இந்த படத்துலன்னு கேட்டா இதுக்கு உண்டான ஜியோமெட்ரிக் லென்த் நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது இட்ஸ் நாட் ஆப்டிகல் பாத் லென்த். இது ஜியோமெட்ரிக் லென்த். இந்த ரேவோடைய ஜியோமெட்ரிக் லென்த் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதோடைய ஆப்டிகல் பாத் லென்த் சார் சொல்லுங்க. சார் இத ஃபுல்லா ஒரு ட்ரையாங்கிளா எடுத்து கண்டுபிடிக்கணுமா சார்? இல்லைங்க. ப்ரொசீஜர்ல எந்த தப்பும் கிடையாதுங்க. இது இப்படித்தான் பண்ணணும். ரைட். அதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ஜியோமெட்ரிக் லென்த்ங்கிறது வேற, ஆப்டிகல் பாத் லென்த்ங்கிறது வேற. அது நான் லாஸ்ட் கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருந்தேன். வாட் இஸ் ஆப்டிகல் பாத் லென்த்னு. நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன கேட்டீங்கன்னா ஜியோமெட்ரிக் லென்த் கண்டுபிடிச்சிருக்கீங்க. சில சமயத்துல ஜியோமெட்ரிக் லென்த் தான் ஆப்டிகல் பாத் லென்த்தா இருக்கும். சில சமயத்துல ஜியோமெட்ரிக் லென்த் ஆப்டிகல் பாத் லென்த்தா இருக்காது. அப்போ ஒரு ஜியோமெட்ரிக் லென்த் ஆப்டிகல் பாத் லென்த்தை மாத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு வேற நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் கிளாஸ்ல. ஆப்டிகல் பாத் லென்த்னா அப்ப என்ன ஒன்னும் சரியா படிக்கலையா? லாஸ்ட் கிளாஸ் நான் சொன்னேன் கரெக்டா கவனிங்க. ப்ராப்ளம் போடல இது நான் கேட்பேன் சொல்லணும்னு சொல்லி சொன்னேன்ல. ஆப்டிகல் பாத் லென்த் இது JEE கொஸ்டின் இது. பாருங்க 2019 மெயின் JEE மெயின்ல கேட்ட கொஸ்டின் இது. ப்ரீவியஸா போட்டது நீட்ல கேட்ட கொஸ்டின் இது. ஓகேங்களா? நீட்ல ஒரு அளவுக்கு பாருங்க ஈஸியா இருக்கும். JEEல கொஞ்சம் டஃப் பண்ணிருப்பாங்க கொஸ்டின். ஆப்டிகல் பாத் லென்த் என்ன பண்ணிருக்கேன் நானு? ஆப்டிகல் பாத் லென்த் இஸ் த டிஸ்டன்ஸ் கரெக்ட்டுங்களா? ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இன் ஏர் ஆர் வேக்கம் அட் த சேம் டைம் இன்டர்வல் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே. இன்னொன்னு சொன்னேன். இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஆப்டிகல் லென்த்ங்கிறது என்னது? இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஜியோமெட்ரிக் லென்த் ஆஃப் த பாத் லைட் ஃபாலோஸ் த்ரூ த சிஸ்டம் and the index of refraction அதாவது refraction index of the medium through which it propagates ன்னு சொல்லி சொன்னேன் நான். இது எழுதுனீங்களே இல்லையா? ஆப்டிகல் பாத் நான் போட்டு சொன்னேனா இல்லையா? சேம் டைம் இன்டர்வல்ல
சேம் டைம் இன்டர்வல்னா இந்த ரெஃப்ராக்ஷன் இல்லைங்களா, இல்லைன்னா இந்த இன்சிடென்ட் இதுக்குள்ள இருந்து வரையில இந்த இந்த ரே வந்து இந்த மீடியத்துக்குள்ள பாஸ் ஆயிருக்கு பாருங்க. இப்போ இது இங்க என்டர் ஆகி இங்க வெளியே போகுதுன்னு சொன்னா இதுக்கு ஒரு டைம் எடுத்திருக்கும். புரியுங்களா? அது ஜியாமெட்ரிக் லென்த். மீடியத்துக்குள்ளேயே தெரியுற லென்த் ஜியாமெட்ரிக் லென்த். ஈக்குவலண்டா நான் என்ன பண்றேன், அந்த மீடியத்தை தூக்கி வீசி போட்டு ஏர்லயே வேக்கம்ல அதை பாஸ் பண்ண விடுறேன் அந்த ரேவை. மீடியமே வேண்டாம்ப்பா, நீ டைரக்டா ஏர்ல வேக்கம்ல போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறேன். அதே டைம் செகண்ட்ல எவ்வளவு தூரம் போயிருக்குதுன்னு பாக்குறேன். ஸோ அப்போ அதுதான் வந்து அதனுடைய ஆப்டிக்கல் லென்த். இதுதான் நேத்துன்னு சொன்னேன். இது சொன்னா இல்லை, இது எக்ஸ்பிளைன் பண்ண இல்லை, ஞாபகம் இருக்க முதல்ல இதை படிச்ச மாதிரி எதாவது ரொம்ப சிம்பிள். ஆப்டிக்கல் லென்த்னு ஒன்று இருக்குது, ஜியாமெட்ரிக். ஆப்டிக்கல் லென்த்னு ஒரு ஈக்குவலண்ட் லென்த், அவ்வளவுதான். அது தெரிஞ்சா என்ன பண்ணணும், ஜியாமெட்ரிக் லென்த்தையுமே அதனுடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அந்த மீடியத்துக்கு என்ன ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணுனா எனக்கு என்ன தெரிய வரும், ஒருவேளை மீடியம் இல்லாம இருந்திருந்தா அந்த ரே எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்குன்னு எனக்கு தெரியும். அதுதான் ஆப்டிக்கல் பாத் லென்த். மீடியத்துக்குள்ள என்ன லென்த், அது ஜியாமெட்ரிக் லென்த். புரியுங்களா? ஒருவேளை அந்த மீடியம் இல்லாம இருந்தா அந்த ரே எவ்வளவு தூரம் போயிருக்கும் அந்த வேக்கமார் ஏர்ல அப்படின்னு தெரியணும்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மீடியத்துக்குள்ள பாஸ் ஆகையில என்ன லென்த் இருந்ததோ அதை எடுத்துக்கோங்க, அது ஜியாமெட்ரிக் லென்த் தான் பேர் வச்சுக்கோங்க. அதோட அந்த மீடியத்துக்குன்னு ஒரு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும், அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது சொல்லிரும் அப்படிங்கிறாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அந்த ரெண்டு மீடியமுக்கும் இருக்கணும். எதுங்க, நீங்க வந்து எந்த மீடியத்துக்கு தேவையோ அந்த மீடியத்தை எடுக்கணுங்க. நம்ம இப்போ சார் அப்ப இங்க இந்த இதுல வந்துட்டு எதுக்குன்னு சொல்றீங்க? இல்ல கிளாஸ் இல்ல, இதுல வந்து இப்ப ரெண்டுத்துக்குமே எடுக்கணும். நம்ம கொஸ்டின்ல கவனிங்க, ஃபர்ஸ்ட் மீடியம் என்னவா இருக்கு, வேக்கம் சார். அப்போ வேக்கமா இருக்கையில அதோட ஜியாமெட்ரிக் லென்த் அதுக்கு என்னவா தான் இருக்கும், ஆப்டிக்கல் பாத் லென்த்தா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் மீடியத்து வரைக்கும் பாருங்க, அது வேக்கம். நான் எப்பவுமே ஆப்டிக்கல் லென்த்னா எதை வச்சு பேசுறேன், நான் ஒரு மீடியம் இருக்கு புரியுங்களா, அந்த மீடியம்ல டிராவல் பண்ணிருக்கு, அந்த மீடியத்தை தூக்கி போட்டு அதை வேக்கம் அப்படின்னு சொல்லி அந்த வேற ஒரு வேக்கம்ல பாஸ் ஆகல என்னன்னு சொல்லி தான் நான் டெஸ்ட் பண்றேன். அப்போ ஆல்ரெடியே வந்து என்ன, அந்த மீடியமே வேக்கமா தான் இருந்திருக்கு ஏஓன்னு டிராவல் பண்ணையில. அப்போ இது வந்து இதுக்கு ஜியாமெட்ரிக் லென்த்தும் இதே தான், ஆப்டிக்கல் லென்த்தும் இதே தான் ஏஓக்கு. ஏன்னா அது பாருங்க வேக்கம்ங்கிற மீடியத்துக்குள்ளே இருக்கு. ரெண்டாவது தான் வந்து கிளாஸ்ங்கிற மீடியம் போயிருக்கு, அதர் தேன் வேக்கம் உள்ள போயிடுச்சு. ரைட். அப்போ ஏஓ பொறுத்த வரைக்கும் ஜியாமெட்ரிக் லென்த்தும் இதே தான், ஆப்டிக்கல் லென்த்தும் இதே தான். ஆப்டிக்கல் பாத் லென்த் அண்ட் ஜியாமெட்ரிக் பாத் லென்த் ரெண்டு ஒன்று தான். ஆனா கிளாஸ்க்குள்ள போகையில நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது ஜியாமெட்ரிக் லென்த், ஓபிங்கிறது ஜியாமெட்ரிக் பாத் லென்த். புரியுங்களா? இப்போ போய் இதுக்கு ஈக்குவலண்டான ஒரு லென்த்தை நான் கண்டுபிடிச்சிட்டு வரணும். ஸோ அப்பதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதனுடைய ஆப்டிக்கல் பாத் லென்த் வேணும்னா அதுக்கு ஃபார்முலா கொடுக்குறாங்க. என்னென்னு, இந்த ஓபி கண்டுபிடிச்சிங்களா, இது வந்து ஜியாமெட்ரிக் லென்த். இது வந்து எனக்கு என்னதுங்க, ஜியாமெட்ரிக் லென்த் இன்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஜியாமெட்ரிக் லென்த். இதோட வந்து எனக்கு இப்போ ஓபி டேஷ்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஓபி டேஷ் அப்படிங்கிறது எனக்கு என்னது, ஆப்டிக்கல் லென்த். ஆப்டிக்கல் பாத் லென்த், பட் நான் ஷார்ட் எழுதுறேன், ஆப்டிக்கல் லென்த் எழுதுறேன். அப்போ இது என்ன ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ என் எதுக்கு போடணும், இந்த மீடியத்துக்குள்ள போடணும். அப்போ நான் என்ன பண்றேன், மீடியத்துக்கு கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் டிஃபைன் பண்றேன். ஸோ இது மீடியம் 1ன்னு வச்சுக்கிறேன், இது மீடியம் 2ன்னு வச்சுக்கிறேன். அப்போ போட என்ன பண்ணணும், N2 யூஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா அந்த மீடியத்துடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N2 இன்டூ இப்போ ஓபி அப்படின்னு போடுறேன், ஜியாமெட்ரிக் லென்த். ஓகே, ஓபி அதாவது N2 இன்டூ ஓபி. ஆல்ரெடி நீங்க கண்டுபிடிச்சு வச்சிட்டீங்க. N2 இனி எனக்கு தெரியாது, போய் கண்டுபிடிக்கணும். ஓபி நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க, என்னது 2b/√3 அப்படின்னு. சரி, இப்போ இந்த N2 கண்டுபிடிக்கணும். இந்த கிளாஸ் உடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு என்ன வேல்யூ வரும்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். 3 into 10 power 8 meter per second by speed of light in glass.
அப்ப தெரியாது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸ் தெரியாது உங்களுக்கு அப்படிங்கிறது. ஏன்னா அதுதான் நம்ம கற்றுக் கொடுத்தோம். நம்ம அப்போ பெருசாக எதுவுமே படிக்கலையே, சென்ஸ்ல படிச்சிருக்கிறோம், டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன் ஒன்று சொல்லியிருக்கிறேன், இதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் பேசியிருக்கிறோம், அவ்வளவுதான். அப்போ ஸ்டென்ஸ்ல வச்சு போடலாம். ஏன்னா N2 நம்ம எழுதல அதை எழுதியிருக்கிறோம். அப்போ ஸ்டென்ஸ்ல எப்படி எழுதலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டென்ஸ்ல என்னது? ஸ்னெல்ஸ்ல வந்து நமக்கு v வேல்யூ தெரியாதுன்னு சொன்னாங்க. நீங்க பேசிக் ஃபார்முலா விட்டு போட்டு நீங்க அதை விட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்க. பேசிக்கலா என்ன எழுதணும் ஸ்டென்ஸ்ல, அதை சொல்லுங்க. c by v is equal to n. C by V அது அட்வான்ஸ்ங்க மேடம். அது நெக்ஸ்ட் இல்லைங்க சார். sin i by sin r is equal to sin I by n2 by n1 sir. அங்க அதோட சொல்லுங்க. sin I by sin R equal to என்னதுங்க? N2 by N1. n1 sir. இத ஸ்னெல்ஸ்ல எழுதுறேன் நான். நிறைய தடவை நம்ம பண்ற தப்பே இதுதான். என்ன பேசிக் படிச்சிருமோ ஃபண்டமெண்டல் இருக்கணுமோ அதை எடுத்து போட்டாலே வந்துடும். நீங்க அதை தாண்டி வேற எல்லாம் போயிடுறீங்க. நீங்க என்னென்ன ஏதோ பிரச்சனை அங்கதான் வருது. sin I கொடுத்துருக்கா எவ்வளவு? 60 சார். 60. sin 60. ரெஃப்ராக்ஷன் ஆங்கிள் 30. 30. sin 30 போட்டுக்குங்க. கரெக்டுங்களா? இப்போ கவனிங்க. மீடியம் வந்து N1 என்னவா இருக்கு எனக்கு? வேக்கமா 1 சார். 1 sir. அப்போ N1 எனக்கு என்ன ஆகும் இங்க? 1 sir. 1. ஏன்னா C by V போடுவீங்க. V வேக்கமாவே இருக்கிறதுனால இது 1 ஆயிரும். சரிதானா? N1 வந்து 1. ஏன்னா இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க. வேக்கம்க்கு எப்பவுமே N1 வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. என்னோட வேல்யூ வேக்கம் வந்து ரெஃபராக் இண்டெக்ஸ் வந்து கேட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா N எடுக்கிறீங்க. ஸோ வேக்கம்க்கு சொல்றாங்கன்னா அப்போ வந்து அது 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இது போய் இப்படி எல்லாம் யோசிக்க வேண்டாம். என்னன்னா C by V, சிங்கிறது வேக்கம். இது வேக்கம்குள்ளேயே நீங்க N எடுத்தீங்கன்னா இந்த Vயும் C மாறும். அப்புறம் C by C 1ன்னு மாறும். இது இனிஷியலா படிக்கல. இனிமேல் வந்து வேக்கம்குள்ள போனாலே அதனுடைய வேல்யூ எனக்கு என்ன ஆயிரும்? N 1ன்னு ஆயிரும். ரைட். அப்ப இது 1ன்னு போட்டுக்கிறீங்க. அப்போ இந்த நேரம் N2 வந்துருமா? மேல N2 Yes இருக்குமா? sir. into 1 by root 3 sir. sin 60 வேல்யூ என்னது? 1 root 3 by 2. ரூட் 3 by 2 ஆமா. சரி. sin 30க்கு வேல்யூ 1 by 2. 1 by 2. அப்ப N2க்கு வேல்யூ என்ன வருது உங்களுக்கு இப்போ? Sir root 3 sir. அப்ப N2 ஓட வேல்யூ வந்து இப்போ ரூட் 3 வந்துருச்சு. அப்ப இப்போ வாங்க. ஸோ N2 ஓட வேல்யூ எனக்கு ரூட் 3 இன்டூ ஸோ 2b by Answer very 2b. ஸோ 2b divided by ரூட் 3. அப்போ ரூட் 3 கேன்சல் ஆயிருது. இப்போ ஃபைனலா எனக்கு OB டேஷ் எனக்கு என்னவா இருக்கும்? இந்த OB இல்லாம நான் இப்போ என்ன பண்ணுவேன்? ஆப்டிக் லென்த் வேணும்னா OB டேஷ். ஸோ OB டேஷ் ஈக்குவல் எனக்கு என்னது இப்போ? 2bன்னு வந்துருச்சு. இப்போ ஃபைனலா பாருங்க 2a plus 2b ரெண்டையும் சேர்த்தோம்னா வருது. அப்போ ஆப்ஷன் C